பீக்கை கம்பேர் பண்ணும்போது கிளாக் டவரில் கம்மியாக தான் இருப்பாங்க எனிமீஸ். அதனால் இறங்குவேன். இறங்கும்போதே அடிக்கிறானுங்க. ஆப்போசிட்டில் கருப்பு பூனை மாதிரி ஒருத்தன் ஓடி வருவான். கன்று கிடைக்கும்னு பார்த்தா கையில் கண்ட கரும்பும் கிடைக்குது. அவன்கிட்ட தப்பிக்கலாம்னு சொல்லி ரூஃப் மேலே ஏறுவேன். ரூஃப் மேலே ஏறினதில் பேலன்ஸ் மிஸ்ஸை கீழே விழுந்துருவேன். கீழே பிடிச்சதில் நம்மளுக்கு பைசான் கிடைக்கும். பைசான் கிடச்சதும் நம்ம ட்ராப் மாதிரி நின்றுவோம். ஒருத்தன் வருவான். வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடுறான். முதக்கில் எடுத்துருவோம். முதக்கில் எடுத்துகிட்டு அப்படியே மேலே அந்த கருப்பு பூனையை பார்க்கலான்னு வருவேன். வந்தவனுக்கு செம்ம டேமேஜ் போல. ரிவைவ் இப்போ தான் வந்தான். அவன் கையில் எந்த கண்ணுமே இல்லை. அவனை 2வது கிலோ அடிச்சிக்கிறேன். இங்கே ஒருத்தன் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வருவான். கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும்னு சொல்லி ரஷ் பண்ணி போய் அடிச்சிடலான்னு சொல்லி போவாங்க. மொத்தம் லாங் ரேஞ்சு கன் தான். அதனால் நம்மளுக்கு டேமேஜ் எதுவுமே இல்லை. மொத்தம் அவனுக்கு தான் டேமேஜ். பைசான் வேறு கையில் அடி சும்மா பொலி. அவ்வளோதான். 3வது கிலோ நம்மளுக்கு வந்துட்டானா இப்போது அப்படியே மறுபடியும் ட்ராப் மாதிரியே நிற்பேன். இருக்கிற க்ளோவெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு பலியாடு வரும். அந்த பியூட்டியை நம்ம கையில் தான் சாகணும், அந்த பியூட்டி என் கையில் தான் சாகணும்னு இருந்திருக்கு போல். மேலே வந்து பேட் நிற்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு 4வது கிலோ அமைச்சிட்டா அவள். அதுக்கப்புறமா கிளாக் டவர்லேருந்து வெளில வந்தால் மரத்தாண்ட ஒருத்தனை பார்ப்பேன். மரத்தாண்ட பார்த்தவனுக்கு ஹெட்டுக்கு வச்சிடலான்னு பார்த்தா பாடிக்கு புல்லட் ரீடைரக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா க்ரெனேட்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு பண்ணுவோன்னு பார்ப்பேன். ஆனால் வெளில வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பான். அங்கே தான் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். ப்ளூ வால் போடலான்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் ஓப்பனில் இருந்தேன். அந்த டைமில் அடிச்சிடுவான்.